இந்த நாளிலிருந்து என்னுடைய வார்த்தையை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்க சந்தோஷமாக மறுபடியும் நான் சொல்கிறேன்னு சொல்லி பவுல் சொன்னார். என்னடா அவரே ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தார், அது மாத்திரம் சிறைச்சாலையில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அதனால் தெய்வ பிள்ளைகளுக்கு அவர் அப்போவுமே சொல்கிறாரு, எல்லோரும் சந்தோஷமாக எங்கிட்ட ஏசப்பா பிள்ளைங்கனாலே சந்தோஷமாக தான் இருக்கணும். என்கிட்ட ஏசப்பா நமக்காக என்ன செஞ்சார்? சாத்தான் தலையை நசுக்கி போட்டு சிலுவையில் வெற்றி எடுத்த தேவன். அவர் வெற்றியுள்ள தேவன். கர்த்தருடைய பிள்ளைகள் வெற்றியோடு இருக்கணும், ஜெயத்தோடு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் தோல்வியோடு இருக்கிற மாதிரி உங்கள் மூஞ்ச அப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். தேவ பிள்ளைகளாகி நம்மளை ஆண்டோடைய பிள்ளை வைத்திருக்கிறார் பாருங்க. எரி நரகத்துக்கு போகாதபடி, இந்த அக்கினி கடலுக்கு போகாதபடி கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்தாரு. அப்படி உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் முகமுடியை தூக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு கோபத்தோடு எரிச்சலோடு காணப்பட்டு இருந்தாலே ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. இந்த பிள்ளையை ரட்சித்ததுக்கு உண்டாக்குனதுக்கு சும்மா இருந்து போயிருக்கலாம்னு நினைப்பார் ஆண்டவர். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் அவருடைய பிள்ளைகளை அவருடைய கரத்தில் நீங்கள் செல்ல பிள்ளைகளாக இருக்கீங்க. அதனால் நம்ம எல்லாருமே அவருடைய கரத்தில் செல்ல பிள்ளைங்கள் தான். அதனால் நீங்கள் நினச்சிங்க சந்தோஷமாக இருக்கணும். தேவ பிள்ளைகளாகி நம்மளுக்கு தான் அப்படி கடினமான வேலையை தூக்கி தலையில் வைக்கவில்லை. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வேலையை அவர் நம்மளை கொண்டு பயன்படுத்துகிறார். நம்ம ஒரு பாத்திரம், அவ்வளோதான். நம்ம ஒரு சமையல் செய்கிற பாத்திரம் மாதிரி தேவ ஊழியத்தை செய்கிற ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தை எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். அதனால் ஆண்டவரே என்னை எடுத்து நீ பயன்படுத்துகிற நம்ம வாங்கிட்டு அவர் பேசுவார். அவருடைய பிள்ளைங்க அவருடைய வேலையை செய்யணும். அவருடைய வேலையை செஞ்சால் தான் தேசம் உலகம் முழுது இருக்கிற மக்கள் கர்த்தரை அறிய முடியும். அதனால் எதையும் குறித்து கலங்காதீங்க. இந்த உலகத்து காரியத்தை குறித்து நினச்சி சிந்தித்து மண்டையை உடைக்காதீங்க. நம்ம பரலோகராஜ்யத்தை குறித்து சந்தோஷப்படுங்க. அதுதான் பெரிய பாக்கியம். கண்கள் முடிச்ச இப்போ பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்தினேன். ஏசப்பா, இந்த நாளிலும் பேசுகிறோம் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். அன்பு சகோதரியே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன கேட்டிங்கன்னா, சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே ஆண்டு இருப்பாங்க. வசனத்தை ஆவிதேன்னு சொல்லி எழுதியிருக்கிறார் தாவீது ராஜா. அந்த வசனத்தை வச்சுருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தருக்காக நீங்கள் எல்லா அவங்களையும் பொறுமையோடு காணப்படணும். அவசரப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது. நமக்குன்னு ஒரு காலம், எல்லாத்துலேயுமே ஒரு காலம் உண்டு. காலமும் நேரமும் உண்டு. அந்த நேரத்தெல்லாம் ஆண்டவர் கரெக்ட் பண்ணி வச்சுருப்பார். அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் மகிழ்ந்து கழிவுறணும். ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். யோபில் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வேண்டும்னா நீங்கள் மகிழ்ந்து கழிவுறணும். உன் வழியெல்லாம் அவர் நினைத்து கொள்ளுங்கள்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அவரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்து சொல்லியிருக்கிறாரு. தேவ பிள்ளையை ஆண்டவரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. அப்படி தான் பிசாசு நினச்சுவான்னா அப்படியே அந்த மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினச்சுமா சுற்றி சாத்தான் தெரிவான். அதான் இவனை யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் அவன் என்ன செஞ்சிடான்? அப்படியே சுற்றிக்கிட்டே அலைகிறானோ. அவன் ஒரு மூடி முடிக்க மாட்டி ஒரு நொடி பொழுதுக்குள்ள என்ன செஞ்சிடுவான்? சிந்தனை அப்படியே களைச்சி விட்டு போயிட்டு அப்படியே பூந்துக்கிட்டான். அவனால தேவ பிள்ளைகள் அவனுடைய தந்திரங்களை அறிந்து அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடி அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவங்களுக்கு அப்படி பூந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே, இந்த சாத்தானுடைய கிரியில் அழிக்கப்பட்டுப்பா, உங்கள் அக்கினி போடுமாப்பா, எனக்குள்ள ஒரு ரத்தம் எனக்குள்ளே இறங்கட்டுமான்றே, சாத்தானுடைய கிரியை அழித்து போடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தர் அழித்து போடுவார். எனக்கு பலன் தாரும் ஆண்டவரை சொல்லுங்கள். ஆண்டவர் பலன் தருவார். ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருந்துட்டாலே போதும், சாசுக்கு பிடிக்காது, ஓடிடுவான். அதான் தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. ஆண்டவர்கிட்ட நினச்சிங்க, உங்கள் காரியத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். என்ன காரியமானாலும் வேதம் கூறுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் நம்ம விசாரிக்கிறவர் இருக்கிறதுனால என்ன செய்யணும்? நம்ம கவலையெல்லாம் அவரிடத்தில் நீங்கள் வச்சிடணும். பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அடிச்சுட்டாரான் கேட்டார். அப்புறம் பொறுமையோடு காத்திருக்கிறதுக்கு ஒரு காலம் என்ன உண்டு. அந்த காலத்துக்குள்ள நம்ம என்ன அவசரப்படக்கூடாது. எதையுமே எந்த ஒரு காரியனாலும் நான் அடிக்கடி சொல்கிறது தான், கட்டுடி வேதத்தை பைபிளை கையில் எடுத்துருக்குறோன்னா போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அதுக்கு மத்தியில் என்னச்சுங்கடா விடுதலை உண்டு. ஏசப்பா பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. விடுதலை நாயகன் ஆண்டவர் நம்ம சிறையை சுமந்து அவர் ஜெயத்தை எடுத்தார். நம்ம மேலே அவ்வளோ ஒரு அன்பு.
நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சதுனால தான் இந்த உலகத்துக்கு இயேசுவா இறங்கி வந்தாங்க. இந்த உலகத்தில் இறங்கி வந்து இந்த என்னென்ன பாடுபடணும் அவ்வளோ பாடுபட்டார். நமக்காக தான், நம்மளை மீட்டெடுக்க தான். நம்ம அவர் பார்வைக்கு அவ்வளோ ஒரு அருமையான பிள்ளைகளாக இருக்கிறோம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய அன்புக்கு நல்லா ருசித்து பார்த்து உங்களுடைய பாரத்தெல்லாம் ஆண்டட்ட வைங்க. ஏசப்பா உங்கள் பாரத்தெல்லாம் அவர் இணைச்சிவார். அவர் சும்மா அந்த இறக்கி வச்சுட்டிங்கன்னா போதும், அவர் சமாதானத்தை தந்துடுவார். மத்திய 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பிறகு வருத்தப்பட்டு பாரா சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இருக்கிறார். இளைப்பாறுதல் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது, ஏசப்பட்ட தான் இருக்குது. இளைப்பாறுதல் தருவார். நம்ம இருதயத்தில் சமாதானம் சந்தோஷம் வேணும்னா அவர் என்ன செய்வார்னா நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன். அவர்கிட்ட தான் வர சொல்லியிருக்கிறார், வாங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இருக்கிறாரு. இந்த 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை என் கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அடிகள் தள்ளாடிக்கிட்டு இருந்திருக்கு, தள்ளாடிக்கிட்டு இருக்குது, அவருக்கு நிற்க முடியலை. அவர் சொல்கிறாரு, பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். எல்லா பிள்ளைகளும் அப்படியே தூக்கி எடுக்கிறார். தாவீது எழுதியிருக்கிறார், அழகாக எழுதியிருக்கிறார், பயங்கரமான குழியில் கிடந்தேன், உளையான சேற்றில் யாரும் தூக்க முடியாது, அப்படி ஒரு உளையான சேற்று. உள்ளே சிக்கிச்சுன்னா வெளியே வர கஷ்டம். ஆனால் அந்த இடத்துலேருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அவர் தான் உறுதிப்படுத்த முடியும். எந்த மந்திரவாதிகிட்ட போனாலும் அதில் வந்து விடுதலை கிடைக்காது. எந்த பெரிய பெரிய மனிதர்கிட்ட போனாலும் விடுதலை கிடைக்காது. எவ்வளோ பணத்தை செலவழிச்சாலும் அதுக்கு விடுதலை கிடைக்காது. பணத்தை செலவழிச்சிங்களெல்லாம் பைப்பில் பார்த்துட்டோம். 12 வருஷம் பெருமட்டல் ஸ்திரீ பணம் அகப்பட்ட பணத்தை விட்டுட்டா அந்த வியாதியில். எல்லாம் வைத்திட்டும் போனால் அவளுக்கு விடுதலை கிடைக்கல. ஆனால் என்ன செய்யலை, ஏசப்ப வாரான்னு கேள்விப்பட்டு ஏசப்ப பாதத்துக்கு வந்துட்டா. ஆண்டவர் ஜீவனை அவளுக்கு அனுப்பிச்சு நல்ல சுகத்தை கொடுத்தார். அவங்க அநேக வைத்தியத்தால் கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாம் பணமும் செலவழிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட மகளுக்கு ஆண்டவர் பாதத்துக்கு வந்தப்பறம் தான் விடுதலை. அதனால் நீங்கள் பயங்கரமான குழியில் இருக்கலாம், உளையான சேற்றில் இருக்கலாம், தூக்கி எடுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தூக்கி எடுக்க ஒரு உண்டு, ஏசு கிறிஸ்து தான். இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா, உண்மையாக நோக்கி கூப்பிட்ற யாவருக்கு அப்படி என்ன செய்வாரா, சபியமாக இருக்கிறேன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கேன். அன்பு சகோதரி சகோதரியே, அவரை நோக்கி நீங்கள் உண்மையாக நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்வார்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யார் என்று 118ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கேன். 13ஆம் வசனம், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். மக்கள் நம்மளை தள்ளுவாங்க, எழும்பக்கூடாது அப்படின்னு தள்ளுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா, என்னை தள்ளி கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆண்டவர் தூக்கி வெளியே கொண்டு வந்துடுவார். தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யார், ஆண்டவரின் பிள்ளையாக நீங்கள் இருந்தீங்கன்னா மனுஷங்களை மனுஷங்க தள்ள தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கு மத்தியில் நம்மளோட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற உணர்வு கர்த்தரை பிள்ளைகள் கிடைச்சிக்கணும், இருக்கணும். அந்த உணர்வு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டீங்க, எதையும் குச்சி நினைக்க மாட்டீங்க, கலங்கவே மாட்டீங்க. கர்த்தரை பிள்ளைகள் அவரை தேடுகிற பிள்ளைகள், அவரை கூப்பிடும்போது அவர் நம்ம சமீபமாக வந்து என்ன நான் செய்யணும் அப்படின்னு கேட்பார். என்ன நான் செய்யணும் அப்படின்னு அவர் கேட்பார். அவர் வேதம் கூறுகிறது, உண்மையாய் நோக்கி அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் வந்து என்ன செய்கிறார்னா உடனே விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். உண்மையாக நோக்கி கூப்பிட்ற யாவருக்கும் அவர் சமீபமாக இருந்து வந்து நம்மளை தூக்கி நிறுத்துக்கிறா இருக்கார். அது 145 கூட ஒரு வசனம் இருக்கும், விழுகிற யாவரையும் அவர் என்ன செய்கிறாரா, மடங்கடிக்கப்பட்டவர்களை யாவரையும் என்ன செய்கிறார், தூக்கி விடுகிறார். சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 114ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் அப்படின்னு வேதம் கூறுகிறது. அவர் தூக்கி எடுக்கிற தேவன் தான். தூக்கி விடு பாருங்க, எதில் கிடந்தாலும் சரி தான் உங்களை அவர் தூக்கி எணிச்சு வரா வெளியே கொண்டு வந்துடுவார். எப்பேற்பட்ட காரியத்துலேயும் நான் வந்து வேதம் கூறுகிறதில்ல, அந்த வார இருளுக்குள்ளே இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நான் உங்களை அழைத்திருக்கிறேன், நீங்கள் ராஜரீகமுள்ள கூட்டங்கள், ஆசாரிய கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வர்ணிச்சிருப்பார். தேவ பிள்ளைகளாகி நம்மளை ஆண்டு அழைத்திருக்கிறார். அந்த கார இருளுக்குள்ளே இருந்து நம்மளை நினைச்சிறாரு, அழைத்திருக்கிறார். இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு ஏசியாவில் போட்டிருக்கோம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில்.
இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். அப்போ அந்த பாதாள குழிக்குள்ளே கிடக்கிறவங்க, பயங்கரமான குழியில் கிடக்கிறவங்க, உலையான சேற்றில் இருக்கிறவங்கெல்லாம் தேவனுடைய வெளிச்சத்தை பார்ப்பாங்க. வெளியே ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். அவரை கூப்பிடும்போது அவர் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்னா, வெளியே கொண்டு வந்து வெளியே ஆண்டவர் நினச்சிவார், கண்மலை மேலே நிறுத்திடுவாராம். வெளியே கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டு வரான், கண்மலை மேலே கர்த்தர் நிப்பாட்டு வரான். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள் வசனம். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனத்தில் இருந்து பார்த்தோம்னா, உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்புரகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்ருவுக்கு, என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடினால் என்னை தப்புவித்தார். தப்புவிக்கிற தேவன்தான். அவர் தூக்கி வெளியே எடுத்து நிறுத்த கொண்டு வர தேவன்தான். அப்படிப்பட்ட தெய்வத்தின் அன்பை யாரும் ருசிக்க முடியாமல் நிறைய இருக்கீங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி நம்மளை நினைச்சு நான் தூக்கி ஜலபுரத்தில் இருக்கிற நம்ம தூக்கி விடுகிறாராம். நம்மளுக்கு அதிகமான பலத்த சத்துருக்கள் இருந்தாங்க, நம்மளை பகைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு ஆபத்து நாளில் எனக்கு நம்ம எதிரிட்டு வந்தார்கள். பயங்கரமாக அவங்க ஆபத்து வந்துட்டா மாட்டிக்கிட்டாங்கன்னு அது செத்து சோழி முடிஞ்சதும்பாங்க. ஆனால் ஆண்டவர் நினச்சி வர தெரியுமா, அவர் பிள்ளைகள் மேலே நோக்கமாக இருப்பார், கவனமாக இருப்பார். அவர் பிள்ளைகள் மேலே யாராக இருந்தாலும் சரி தான், புறஜாதிகளுக்கு அவர் தான் தேவன். அவர் ரொம்ப கவனமாக இருப்பார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க புறஜாதிகளாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா கர்த்தருக்குரியது. அந்த ஆத்மா எப்போமாவது என்னை நோக்கி கூப்பிட்றாதான்னு சொல்லி அவர் தாகத்தோடு இருக்கார். அதான் சிலுவையில் நான் தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த பிள்ளைகளை குறித்து உடைஞ்ச இருதயத்தோடு தான் அவர் சொன்னார், நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி. அந்த பிள்ளைகள் ஐயோ இந்த ஆத்மாக்கள் பரிதவிக்கப்பட்ட கருத்துக்களை போயிடக்கூடாதேன்னு ஆண்டவர் எல்லா பிள்ளைகள் மேலே அன்பு வைத்தவராக இந்த உலகத்துக்குள்ளே இறங்கி வந்து தான் அந்த சிலுவை தூக்கினார். சிலுவை தூக்கி அவர் எவ்வளோ பாடுபடணும் அவ்வளோ பாடுபட்டார் ஆண்டவர் நம்ம ஏசப்பா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ருசிக்க முடியாமல் இருக்காங்க. அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார்கள் வேதம் கூறுகிறேன். அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும் தான் சகீர் இறங்கி வந்தார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் பார்க்க இறங்கி வந்த சகீர் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, சகீருக்கு ரட்சிப்பு வந்தது. சகை பாவத்திலிருந்து மனம் திரும்பிட்டான். அவன் பாவத்தில் மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிள்ளையாய் மாறினான். ஆனால் ஆண்டவர் சொன்னது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட உலையான சேற்றிக்குள்ளே இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். அவர் பயங்கரமான குழியில் இருந்தவர் வெளியே கொண்டு வரார். உயரமான ஸ்தலத்தில் கொண்டு நிறுத்துகிறார். தேவ பிள்ளைகளை யாரும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் எந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் கலங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாலும், கண்ணீர் வடித்தாலும், எதுக்கு இந்த உலகத்தில் இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோன்னு சொல்லி வேதனையோடு காணப்பட்டாலும், உங்களை நேசிக்கிற தேவன் ஏசப்பா இருக்கிறார். உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிற ஏசப்பா இருக்காங்க. இந்த உலகத்தின் அன்பு மறைந்து போகும், ஆனால் தேவ அன்பு ஒரு நாளும் மாறாது. தேவ அன்பு என்ன செய்யும் தெரியுமா, இந்த உலையான சேற்றியில் கிடக்கிறவங்களையும் இந்த பாதாளத்துக்குள்ளே கிடக்கிறவங்களையும் அந்த உலையான இந்த சேற்றில் இருந்து நம்ம தூக்கி அந்த குழியில் கிடக்கிறவங்களையும் தூக்கி எடுத்து நம்மளை கால்கள் உறுதிப்படுத்தி அடிகளை என்ன செய்கிறாராம், உறுதிப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, உங்களை ஆண்டவர் நினைச்சிறாருனா அப்படி பத்திரமா தூக்கி கொண்டு அப்படியே அழகாக நினச்சிவார், பரலோகத்தில் கூட்டிகிட்டு போவார். இந்த உலகத்தில் உங்களை வழி நடத்தி பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். உலக அன்பு மாயை. உலகத்து மேலே அன்பு வைக்கக்கூடாது. எங்களுக்கு வேதம் அப்படி தான் கொடுக்கு. இந்த உலக சிநேகிதம் கர்த்தருக்கு விரோதமான பாவம்னு போடுறது. இந்த உலக சிநேகிதம் ஆண்டவருக்கே பிடிக்காது. தேவன் மேலே அன்பு வைத்து அவருடைய அன்பில் நம்ம இருந்தோம்னா என்னைக்கு என்ன செய்வான்னா, சாத்தான் பார்த்துட்டு ஆண்டனுடைய கரம் நம்ம மேலே இருக்குங்கிறத வச்சு அவன் பயப்படுவான். அவன் பயந்தாலும் நம்மளை பயங்காட்டுன்னே அலைவான். ஆனால் ஆண்டவர் கரை நம்ம மேலே இருக்குது, ஒரு வழிநடத்தல் இருக்குது, ஒரு ரத்தம் நம்ம மேலே இருக்குது, ஒரு பாதுகாப்பு இருக்குது, தூதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, எல்லாம் அவனுக்கு தெரியும். அதே மிஞ்சி ஒரு ஒருத்தங்களை பயங்காட்டுறான்னா அவன் எவ்வளோ கில்லாடியாக இருப்பான். சரியான பாதுகாப்பு நம்ம மேலே இருக்குது. அப்படிதான் சங்கீதத்தில் போடுது, 91ஆம் சங்கீதத்தில் போடுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம்.
நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தெய்வன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பட்டியல் போட்டிருப்பார். வேடனுடைய கண்ணிக்கு பாலாக்கு கொள்ளை நீக்கும் தப்புவித்தேன். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமாகும். இவ்வளோ பாதுகாப்பு, நிறைய பாதுகாப்பு. இந்த பாதுகாப்புலாம் இருக்குன்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் பார்த்து அப்படி இருந்தால் அவன் நினச்சிடான் நுழைகிறதுக்கு முயற்சி எடுக்கிறான். சாத்தா எவ்வளோ திட்டம் போடுவோம் தெரியுமா? அவன் தந்திரக்காரன் பைபிளை போடுறது ஒன்றுமே இல்லை, அனாதை அப்படிமானுங்க. அப்படி எவ்வளோ குடும்பங்கள் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் ரத்தத்துறையில் நின்று எத்தனை பிள்ளைங்க செத்து போய் கிடக்கு பாருங்க, வெட்டி கொண்டு போட்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு மக்களையும் பார்க்கும்போது அப்படியே அந்த பிள்ளைகளை ஏமாற்றி அது சாத்தான் பண்ணுற வேலை. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வஞ்சகமாக கொண்டு போட்டு போயிருந்தான் ஏமாற்றி. சாத்தான் அப்படின்னு நடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த ஆத்மா தான் அவனுக்கு முக்கியம். இந்த ஆண்டவருக்கு ஆத்மா முக்கியம், ஆனால் பிசாசுக்கும் என்ன ஆத்மா முக்கியம். அவன் அக்கனியில் கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் உயரமான இடத்துல கொண்டு வச்சு பிள்ளைகளை ஆசீர்வதித்து அழகு பார்த்து மேன்மைக்கு கொண்டு போய் பரலோராட்சியத்துக்குள்ளே கொண்டு போகணுன்னு ஆண்டவர் வச்சுருப்பார். அந்த ஆத்துமாக்களை குறித்த அந்த அது மேலேயே கண்ணாக இருக்கிறான். ஆண்டவரும் அந்த ஆத்துமாக்களை குறித்தே அவர் கண்ணீர் வடிக்கிறார். என் பிள்ளைங்க என்னை பிடிக்க மாட்டாங்களா, என் பிள்ளைகளை என்னை நினச்சிட மாட்டாங்க, மறந்துடாமல் அவங்க என்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தாயும் தகப்பனும் பிள்ளைகள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க, அதுலேயும் பல மடங்கு பாசம் தான் ஆண்டவர் வச்சுருக்கிறார். ஆனால் அந்த நம்ம ஆண்டவருடைய அன்பை நிறைய மக்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ருசிக்கவே மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை என்ன செய்கிறாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் பயங்கரமான குடியில் இருந்து தான் நம்மளை தூக்கி மீட்டு எடுக்கிறார். அது உணர்வு வேணும், அந்த உணர்வு வேணும். இந்த உலகம் பொல்லாங்கணுக்குள்ள கிடக்குன்னு தான் பைபிளில் போட்டிருக்குது. ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், சொல்லுவார். இந்த இதில் தான் இருக்குது, சங்கீதம் 39:2, சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனால் என் துக்கம் அதிகரித்தது வருது. நலமானது கூட அவர் பேசலையா, அமைதியாக இருக்கு. அப்போ அப்பெல்லாம் பேச இருக்கும்போது தான் ஆண்டவருக்கு நிறைய காரியங்களை அவர் வெளிப்படுத்தி நிறைய காரியங்களை நினைச்சிடாரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எப்போ ஜெபிக்கிற மனுஷங்கிட்ட பிசாசு ரொம்ப விளையாடுவான். தேவனை துதிக்கிறாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்கனாலே அவனுக்கு நிச்சயம் பிடிக்காது. ஆனால் நீங்கள் எப்போவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எப்பவும் வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பவும் ஆண்டவர் கொடுக்குற கணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சாத்தானால ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுடைய பாச்சா ஒன்றுமே பிடிக்காது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன செய்யணும், நம்ம வளரும்படியாக ஒரு வசனம் இருக்குல்ல, பேதுரு நினைக்க 2ஆம் அதிகாரமாக எத்தனாவது பேதுரு 1ஆம் பேதுரு 2ஆம் அதிகாரம் நினைக்கேன். பேதுரு நீங்கள் என்ன போட்டிருக்கல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் போராமையும் சகலவித புறங்குறுதலையும் பிடித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் நினைச்சிங்க வாஞ்சையாருங்க. திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் நினச்சிருமா இன்னும் வாஞ்சையாக இருக்கணுமா, வசனத்தில் வாஞ்சையாக இருக்கணும். இன்னொரு வசனம் கூட ஒரு இடத்துல போட்டிருக்கோம், நீங்கள் நினச்சிங்க போதிக்க வேண்டியதை நீங்கள் இன்னும் நினச்சிங்க பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதில் இன்னும் ஆண்டோடைய பிள்ளைகளாகி நம்ம நினச்சிட்டாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை வளர வேண்டிய பிள்ளைகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இன்னும் பால் குடிக்கிற பிள்ளைகள் மாதிரியே இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. குழந்த மாதிரி ஆகிடுவாங்க, குழந்த மாதிரியே இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. ஆண்டை பற்றி ஒன்றுமே புரியாது. ஆனால் தலைமுறையாக கிறிஸ்டியனாக இருப்பாங்க, கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. ஆண்டரை பற்றி கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஆண்டரை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏசப்பம்பாங்க. அதுதான் தேவன் அப்படிங்கும்போது நினச்சி இவங்க குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. சொன்னால் புரியுமோ எதுவும் தெரியாது. அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் உங்களை ஆண்டவர் நினச்சினா உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறார். அந்த உயர்வை நம்ம நினச்சி பெற்றுக்கொள்ளணும். அந்த பொருட்களை 2ஆம் வசனம், கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறேன். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தரை துதிக்கிற புதுப்பாட்டை நம்மளுக்கு வாயில் வைக்கிறார் ஆண்டவர். இந்த உலகான சேட்டில் கிடந்து வெளியே வாரவங்களுக்கு அப்படி ஒரு பெரிய கணத்தை கொடுக்குறாரு. தேவனை பாடி புகழ்வாங்க. நீதிமான் வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்குங்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கணுன்னா தேவனை பாடணும்.
தேவனை ஆராதிக்கணும். தேவனை நினச்சி அப்படி நான் வந்து ரட்சிக்கப்பட்ட பஸ்ஸுலலாம் வீட்டுக்குள்ள கதை படிச்சுட்டு ஒரே பாட்டாக தான் இருக்கும். இப்பவும் படிப்பேன் பாட்டு. அப்போ படித்த மாதிரிலாம் படிக்கலை. அப்புறம் ஒரே பாட்டு தான், எப்போ பார்த்தாலும் பாட்டு தான், எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் வாயில். ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் நல்ல பாட்டு படிக்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரு புதிய பாடலை கர்த்தர் வச்சுட்டார், வாயில் வைக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அகங்காரிகளும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறாங்களே, பொய் பேசுவாங்க மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன். பொய்யை உண்மையாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அதை நம்புகிற மாதிரியே பேசிடுவாங்க. பொய்யை வந்து பேசுகிற போது அவங்க நம்புகிற மாதிரி, அப்படி 100க்கு 100 நம்புகிற மாதிரி பொய் பேசுகிறவங்க பேசிடுவாங்க. உண்மை பேசுகிறாங்க, உண்மை பேசி பார்த்தா அது எடுபடாது. ஏன்னா இந்த உலகம் வந்து சாசு உலகம் தானே. இந்த உலகம் அதை அப்படியே நம்ப வைப்பான். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்க என்ன பேசுகிறான்னு நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் சரி போட்டு ஏசப்பா இருக்காங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் நிறையா காரியத்தில் இருந்து அப்படி வாய் திறக்க மாட்டேன். எதாவது ஒன்று சொன்னாலும் நம்பாது. அவர் பொய் சொல்லி கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையாக நிற்கிறது தூரத்தில் நிற்கும், அது பக்கத்தில் வர முடியாது. அவங்கள பார்த்தோன்னே இங்கே பார்க்குற பறவையில் அது என்ன பயந்து போயிடும். அப்படி தான் இந்த உலகத்துக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க. அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டருக்கு மட்டும் பயந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் ஆண்டர் கையிலே கொடுங்க. ஏசப்பாவே பார்த்துக்கிடுவார். அது ஏசப்பாவே எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிடுவார். பொய் சொல்கிறது என்ன சொன்னால் நிறைய வசனம் பொய் சொல்கிறவங்களுக்கு இருக்குது. பொய் சொல்கிறதே பிசாசு தான். பொய்ன்னு பொய்க்கு பிதாவாக இருக்கிறான்னா பொய் சொல்கிறவன் பயங்கரமாக இருக்கான் பிசாசவன். அவன் அப்படி அந்த பொய் சொல்ல வச்சான்னா அது பொய்யை ஊதிக்கிட்டே அலைவானான், பொய்யை ஊதிக்கிட்டே இருப்பானா. அதனால் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆராய்ஞ்சதான் ஆண்டவர் பயந்து நடங்க. கர்த்தர் அந்த பயங்கரமான குழியிலேருந்து நம்ம தூக்கி நிறுத்துக்கிறார், வெளியே கொண்டு வர்றாரு. நம்ம கால்களை கண்மலையின் மேல் இணைச்சிறாரு, நிறுத்துகிறாரு, அடிகளை உறுதிப்படுத்துகிறாரு. அவர் உறுதிப்படுத்துகிறாருன்னா என் பிள்ளை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் பண்ணுவார். இது என் பிள்ளை அப்படிம்பார். அவர் நம்மளை கொண்டுக்கு தான் அவர் பெருமை பாராட்டுவார் ஆண்டவர். இது என் பிள்ளை அப்படின்னு அந்த பாராட்டு நம்மளுக்கு வேணும். என் கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிற, நீ ராஜமுடியாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு தான் தாவீது ராஜா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா ஒவ்வொரு காரியத்துலேயும் ஆண்டவரோடு பேசுவார். எனக்கு இந்த இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எந்த ஒரு காரியத்துலேயும் ஆண்டத்தை போய் நான் திருப்பிடுவேனா திருப்ப மாட்டேனா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆலோசனை கேட்பார். அப்புறம் இந்த பக்கத்து அந்த ஊர் நாட்டு மக்கள்லாம் தேச மக்கள்லாம் வந்து என்ன மனைவி பிள்ளைகள்லாம் நினச்சி கடத்தி கொண்டு போயிடுவாங்க. இவங்க இந்த ஊரில் வந்து அங்கே இருக்கிற எல்லா வீடுகளையும் தீக்கி இறையாக்கி விட்டு போயிடுவாங்க. அப்போ இவர் வந்து தன்னை வெள்ளனில்லாத மட்டும் அழுவாராம். கர்த்தருக்குள் தன்னை திட்டப்படுத்தி கொண்டாராம். அவர் அப்படி அங்கே இருக்கிற மக்களெல்லாம் ஒன்றியால் தான் என் மனைவி பிள்ளைகள்லாம் கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னு கல்லெறிகிறதுக்கு நிற்பாங்களாம். ஆனால் அவர் அழுகிறதுக்கு வெள்ளனில்லாத மட்டும் அழுதாராம் தாவீது ராஜா. அப்படி அழுது 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 ஆண்டவர் அவருக்கு கொடுக்குறத ஒவ்வொரு தரிசனத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த 139ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கோம். அவ்வளோ அவர் எப்படிலாம் ஆண்டவர் அவருக்கு இருக்கிறார், அவர் கூட இருக்கிறங்கிறத அப்படியே அவர் பட்டியல் பண்ணியிருப்பார். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், வேதனை உண்டாக வழிகள் எடுத்து உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவரே. நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம், எங்கேயும் போய்கிட்டு இருக்கிறோம், வேதனை உண்டாக வழியை நினைத்து உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தணும். நம்ம ஒரு நாள் சொல்லணும் எல்லாருமே, ஆண்டவர் என்னுடைய குறைகள் குற்றம் எது இருந்தால் மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொல்லணும். நம்மளை அறியாமல் ஏதாவது ஒரு வார்த்தையில் ஸ்பெல்லிங் விட்டுருந்தாலும் கூட, மெசேஜில் கூட ஏதாவது விட்டுருந்தாலும் கூட நான் ஆண்டுகிட்ட சொல்லிடுவேன், ஏசப்பா என் எது தவறு தான் மன்னிச்சிருங்க. ஆவியதான் நீங்கள் தான் பேசுகிறீங்க, என்னுடைய மாம்சத்துக்கு ஏதாவது வந்துருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு நான் கேட்பேன். தேவ பிள்ளைகளை யாரும் அந்தஞ்சு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருங்க. நாளுக்கு நாள் தாவீது ராஜா விருத்தி அடைந்தது போல் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். நாளுக்கு நாள் கர்த்தருக்காக எழும்பணுமே தவிர நம்ம நாளுக்கு நாள் நம்ம வர்த்திக்க பண்ணணும். ஆண்டவர் நம்ம குறுகி போகக்கூடாது. ஆனால் தேவ பிள்ளைகளாக இணைங்க ஆண்டவர் வருகை மீட்டோம் மரண பரியந்தமும் நமக்கு தேவனுக்கு பயந்து உண்மையாக நடப்போம். அவருக்காக நம்ம பொறுமையோடு காத்திருப்போம். நம்ம பக்கமாக சாய்ந்து நம்மளை நினைச்சு வர தூக்கி எடுத்து நிறுத்தி கண்மலை மேல் நிறுத்தி எல்லாரும் புகழ முடியாத நம்ம வாயில் அவர் புதிய பாடலை தருவார். ஆனால் தேவ பிள்ளைகளாக இணைங்க ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து வைராக்கியம் கொண்டு கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்று ஈசாக்கு சொன்னாங்கல்ல, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு. அதே மாதிரி நம்மளை பார்த்து சொல்லணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. அவங்க நான் மாத்திரம் பயன்பட்டியா குற்றம் குறை எது இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஏசப்பா. பாவங்கள் மீறுதல் எது இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஏசப்பா.
எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குறையா, கர்த்தருடைய பலத்த கரத்தில் எங்களை வைக்கிறையா. நீ தந்த ஊழியத்தை உண்மை உத்தமத்தோடு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையும் பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதையும் குறித்து பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. தேவனாய் கர்த்தர் நமக்கு இந்த கர்த்தர் சிங்கத்தை போல தைரியத்தை தந்திருக்கிறார். அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டு காண்டமரத்துக்கு ஒத்த பலன் தந்திருக்கிறார். அந்த காண்டமரத்துக்கு ஒத்த பலனை பெற்றுக்கொண்டு மான்கள் கால்களைப் போல நம்ம கால்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு தேவ பிள்ளைகளாக நீங்கள் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பல மடங்கு மேன்மைப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.